தர்பூசணி சாப்பிட்ட ஒரு குழந்தை இறந்துச்சு அப்படின்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தர்பூசணி சாப்பிட்ட ஒரு குழந்தை இறந்துருச்சு. எப்படி இறந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஏன்னா தர்பூசணியில் வந்து ஃபுட் கலர், கெமிக்கல், சுகர், கேஸு இப்படி எல்லாமே சேர்ந்து தயாரித்ததுனால தர்பூசணி சாப்பிட்ட குழந்தை இறந்துருச்சு. கேட்கையில் கடுப்பாக இருக்குல்ல? ஆமாம், எனக்கு அப்படி தாங்க இருக்குது. எந்த தர்பூசணியாவது சாப்பிட்டு யாராவது இறந்துருக்காங்களா? இல்லை யாருக்காவது ஏதாவது பக்க விளைவுகள் வந்திருக்கா? ஏதேனும் வியாதி வந்திருக்கா? மயக்கம் வந்திருக்கா? வாந்தி வந்திருக்கா? இப்படி ஏதாவது வந்திருக்கா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு ஊசியை போட்டால் தர்பூசணி பழம் வந்து மாறிடுது அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பப்பட்டிருக்கு. ஒரு முழு தர்பூசணியை வாங்கி அது ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு, அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு கூட ஒரு ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டு அந்த தர்பூசணியை மறுநாள் நறுக்கி பாருங்கள், இல்லை 2 நாள் கழித்து நறுக்கி பாருங்கள். அந்த தர்பூசணி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஊசி போட்டு சாயம் பூசப்பட்டிருக்குல்ல, அதையும் நான் நம்புகிறேன். ஒரு விவசாயி அந்த தர்பூசணியை விளைய வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாதுளம்பழத்துலையும் தான் சிகப்பு நிறம் இருக்குது. அதையும் தான் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா அந்த கலர் போகாது, துவைச்சாலும் அந்த கலர் போகாது. அப்போ மாதுளம்பழத்தில் ஊசி போட்டது யார்? யாரும் போடலைல்ல. அதே மாதிரி தாங்க, அவ்வளோ ஒரு சின்ன பழம் அதுவே 50 ரூபா 100 ரூபா. அயல்நாட்டிலேருந்து வர்ற ஆப்பிள், ஒரு ஆப்பிள் கணக்கு பண்ணாலே எப்படியும் ஒரு ஆப்பிளோட ப்ரைஸ் 30 ரூபா 40 ரூபா மணிக்கு கணக்கு விழுகுது. ஒரு கிலோ ஆப்பிளோட விலை 200 ரூபா 250 ரூபான்னு விற்கிறாங்க. ஆனால் நம்மளை தர்பூசணி பீஸோட விலை வெறும் 10 ரூபா தான். ஒரு முழு பழத்தோட விலை ஒரு கிலோ 15 ரூபா இல்லை 20 ரூபான்னு விற்றாலும் ஒரு பழத்தோட விலை 50 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி தான் வருது. ஒரு விவசாயி தர்பூசணியை விளைய வைக்க எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? வயலில் தண்ணி அதிகமாக போச்சுனாலும் செடி அழுகிடும். அதே வயலில் தண்ணி கிடந்துக்கிட்டே இருந்தாலும் தர்பூசணி பழமும் அழுகிரும். அப்போது தண்ணியும் இல்லாமல் எவ்வளோ பக்குவப்பட்டு விளைய வைக்கிற இந்த தர்பூசணியில் நீங்கள் ஈஸியாக வந்து ஊசியை போட்டான், அதை போட்டான், இதை போட்டான்னு சொல்லி புறணையை கிளப்பி விட்டு போயிடுவீங்க. ஆனால் கூல்ட்ரிங்க்ஸை பற்றி எதுவும் பேச மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனத்தோட பொருட்கள். அதில் போட்டிருக்க எசன்ஸு, சுகரு, கெமிக்கல், கேஸு இதை பற்றிலாம் வெளியே பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதை சாப்பிட்டா தானே எனர்ஜி வருது, அதை சாப்பிட்டா தானே புத்துணர்ச்சி வருது. ஒரு வாட்டர் மெலனை சாப்பிட்டா எப்படிங்க புத்துணர்ச்சி வரும்? இந்த வாட்டர் மெலனை சாப்பிட்டா குரான்லேயே என்ன இருக்குது தெரியுமா? தர்பூசணியை சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தை வந்து நல்லா கலராகவும் நல்லா தண்ணிச்சத்து இல்லாத எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருள் அந்த காலத்திலே குரானில் வந்த ஒரு பொருளை சாப்பிடும்போது எப்படிங்க பக்க விளைவுகள் வரும்னு நினைக்கிறீங்க? கெமிக்கல், என்ன கெமிக்கல்? வயலில் ஒரு பிஞ்சில் இருந்தே ஒரு தர்பூசணி என்ன கலரில் இருக்கும் தெரியுமா? சிகப்பு நிறத்தில் தான் இருக்கும், வெள்ளை வெள்ளைன்னெலாம் இருக்காது. ஏன்னா அதோட இயல்பே அதுதான். கொஞ்ச நாளில் ஊசியை பழத்தில் போடலை, செடிக்கே போட்டு வளர்த்துட்டாங்கன்னு கூட வதந்தி வரணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு தர்பூசணி வாங்கி கொடுங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. தயவு செஞ்சு கெமிக்கல் கலந்த கூல்ட்ரிங்க்ஸை இதை கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இதோட தன்மை தெரியட்டும். எத்தனையோ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சின்ன குழந்தைங்கள் இறந்து தான் நியூஸ் வர்றது. ஏன் தர்பூசணியை பற்றி இப்படி ஒரு நியூஸ் வர மாட்டேங்குதுன்னு எனக்கும் தெரியல. தர்பூசணி சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும். மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த கோடை காலத்தில் தர்பூசணியை இயற்கையாக விளைஞ்ச பொருளை சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை மட்டும் தேடுங்க, கூல்ட்ரிங்க்ஸை தவிர்ங்க. இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேணும் அப்படின்னா மிஸ்டர் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.